வணக்கம். This is Village Kingmaker. I am Venkatram, presented by ஆதிசித்தர் குருகுலம். எங்கள் ஆதிசித்தர் குருகுலம் மதுரையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை இயக்கிக் கொண்டிருப்பவர் ஹானரபிள் டாக்டர் டைரக்டர் எஸ்பி சங்கரனையா அவர்களும் அண்டு ஹானரபிள் டாக்டர் விராராஜ் அவர்களும் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இலவச வகுப்புகளும் தான் பணம் கொடுத்து படிக்கக்கூடிய சில வகுப்புகளும் மிகவும் அற்புதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே உள்நாட்டு மாணவர்களும் சில வெளிநாட்டு மாணவர்களும் பயின்று கொண்டு இருக்கிறார்கள். ரெகுலராகவும் படித்து கொண்டு இருக்கிறார்கள், ஆன்லைன்லையும் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு முறைப்படியான கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது தான் செய்தி. அனைவருக்கும் இன்றைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வருடம் அனைவருக்கும் மிகவும் அற்புதமாக வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த புத்தாண்டு தினத்தன்று நமது வகுப்பில் படிக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் ரசவாதம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட் தான் கொண்டு வந்திருக்கிறேன். நிறைய பேர் நிறைய நாள் நிறைய ஆண்டுகள் தேடிக்கொண்டிருந்த அந்த துருசு சுண்ணம் செய்வது எப்படி, அது இன்றைய உங்களுக்கு நான் வெளிப்படையாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஆயிரக்கணக்கான பேரிடம் இதை விசாரித்திருக்கிறேன். எனக்கு அது அந்த கான்செப்டை யாரும் கொடுக்கவில்லை. பல்லாயிரம் ரூபாய் செலவு செய்து பார்த்திருக்கேன். மூச்சை விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். என்னிடம் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆன்சர் என்னவென்றால், ஐயா, துருசு சுண்ணமானால் தரிசலாம் தங்கமாகும். வாட் ஏ பியூட்டிஃபுல் சென்டென்ஸ். ஒன்றும் இல்லைங்க, வெரி வெரி சிம்பிள். இது ஏன் மக்களுக்கு மருத்துவர்களுக்கும் ரசவாதி பயிலக்கூடிய மாணவர்களும் மறைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இன்றைக்கு அந்த கான்செப்ட் நான் கொடுக்கிறேன். வகுப்பில் வரும் பொழுது அத்தனை பேருக்கும் செயல் முறையாக செய்து காட்டுவேன் என்பதை தெரிவுபடுத்திக் கொள்கிறேன். இன்னும் கூடிய விரைவில் நமது ஆதிசித்தர் குருகுலம் சேலம் பிரான்ச்சில் இந்த துருசு சுண்ணம் பல வகையாக எப்படி செய்வது, துருசு சுண்ணம், கார சுண்ணம், துருசு கடுங்கார சுண்ணம், தென் ஜெயரசம் செய்து காட்டியிருப்பேன் அந்த அட்சய பாத்திரத்தில். அதையும் நிறைய பேர் செய்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அற்புதம் அற்புதம் அற்புதம். அந்த ஒரு பாத்திரம் வைத்துக்கொண்டு நீங்கள் 100 முறை அடித்து நீங்கள் ஜெயரசம் உண்டாக்கலாம். ஓகே, அது மட்டுமா? ஈஸியாக ஜெயரசம் செய்வது எப்படி, அதையும் சொல்லிக் கொடுக்கப்படும் முடிந்தால். ஏன்னா இப்போ நாம் அந்த அட்சய பாத்திரத்தில் நாம் செய்யும் பொழுது அது ஒரு 800 to 1000 டிகிரிக்கு அது ஜெயிச்சன்னிக்கு. நான் கொண்டு போகிற கான்செப்டு 2000 டிகிரிக்கு அந்த ஜெயரசம் ஜெயிச்சு நிற்கணும். ஆனால் நம்ம சித்தர்களும் 5000 டிகிரி வரை கொண்டு போயிருக்கிறார்கள். நம்மால் முடியுமா? முடியாதுங்க. செய்யலாம், முயற்சிக்கலாம். வெற்றியும் ஒன்று, தோல்வியும் உண்டு என்பதை ஒவ்வொரு மருத்துவர்களும் ரசவாதிகளும் ரசவாத பயிலக்கூடிய மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, இவ்வளவு நாள் ஏன் கேப் விட்டார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். நான் ஒரு நாள் கூட எனக்கு லீவு இல்லை. ஆராய்ச்சி காய்ச்சுவது கோற்றுவது, காய்ச்சுவது கொட்டுவது, இந்த மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு ஒரு வகுப்புக்கு என்ன வெளிப்படையாக நான் பேசக்கூடியவன். ஒரு 1000 ரூபா வசூல் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு நான் எத்தனை 1000 ரூபாய் நஷ்டப்பட்டு இருப்பேன். அந்த மூலப்பொருள்கள் என்ன, இதெல்லாம் காரணம். அந்த மூலப்பொருள் எனக்கு இலவசமாக கிடைத்தால் அது இலவசமாக நான் நடத்தக்கூடியவன். நான் என் மாணவர்களுக்கு பேராசை பிடிக்காதவன், மக்களை கொள்ளையடிக்காதவன். எத்தனையோ நம்முடைய குறிப்பில் மாணவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களும் 10 லட்சம் 15 லட்சம் எல்லாம் ஏமாந்து இந்த மாதிரி பெரிதாமல் இருக்காங்க. இங்கே ஆதிசித்தர் குருகுலத்திற்கு வந்தவர்கள் யாரும் ஏமாற்றப்பட மாட்டார்கள். இன்றைக்கு துருசு சுண்ணம் வெரி ஈஸி. நான் ஜஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இது
இந்த ஏற்கனவே துருசு கலக்கி வச்சுருக்கேன். இந்த துருசை நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது உள்ளுக்கு சின்ன தோல் கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லைங்க, வெரி ஸ்மால் கான்செப்ட். இதை அங்கேயும் மறைச்சிக்கிட்டு நம்ம குருமார்களுக்கு நம்ம செய்து காட்டாமல் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள், லட்சம் பல லட்சம் சொல்லிக்கொண்டு. டெட் ஈஸி. சும்மா ஒரு டெமோவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு, ஓகேவா? டெமோவுக்கு இந்த துருசு கலவையை ஒரு டெமோவுக்கு எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு ஜெயநீர் நான் விட போகிறேங்க இப்போ. ஆமாம், ஜெயநீர் இதில் விட போகிறேங்க. நீங்கள் கண் கூடயே பார்க்கலாம். துருசு சுண்ணமாவதே பாருங்கள், நீங்கள் பாருங்கள், கண் கூட பார்க்கலாம். ஒயிட்டாக பாருங்கள், ஒயிட்டாக போகுது பாருங்கள். திஸ் இஸ் நாட் மேஜிக். ஆமாம், இதுக்கு வேண்டிய ஒரு ஜெயநீர். அவ்வளோதாங்க. நீங்கள் பாருங்கள், கண் கூட பார்ப்பீங்க, ஒயிட்டாக கீழே போகுது பாருங்கள், எல்லாமே தெரியுதுங்களா? அந்த ப்ளூ கலர் இருந்து ஒயிட்டாக கீழே போய் செட்டில் ஆகும். இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தோமா செட்டில் ஆகிடும். ஸோ இதுதான் அடியில் போய் ஒயிட்டாக படியும். அதுதான் ஏற்கனவே நான் செய்த துருசு நம்ம காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், கீழே இருக்கிற துருசுணும். இதை 2-3 முறை ரிப்பீட் பண்ணுமா நல்ல ஒயிட் ஆகிடும். அந்த ஒயிட்டை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு, ஃபில்டர் பேப்பர் லேபில் கிடைக்கும், அதை அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு அதை நம்ம உலர்த்தி வச்சுட்டோமா, இதுதான் அற்புதமான ஒரு துருசு சுண்ணாம் என்று என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு மிகவும் அற்புதமான ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கேன். இதை எப்போ காட்டுவேன் என்றால், இதை நான் வகுப்பில், கூடிய விரைவில் வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன். ஆமாம், 2 நாள் வகுப்பு பயிற்சி நடக்கும். அந்த பயிற்சியில் இந்த துருசுண்ணம் லைவா உங்களுக்கு இந்த ரசம் என்ன, இதுலேயும் நான் மறைப்ப வேண்டாம். இன்றைக்கி புத்தாண்டு நிகழ்வு ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு ஜெய ரசங்க, ஜெயநீருங்க. இந்த ஜெயநீர் ஒன்றும் இல்லைங்க, என்னங்க, சுண்ணாம்பு தெளிவு நீர் எடுத்து அதில் சில பாசனங்கள் போடுவது தாங்க. அது வகுப்பில் நான் சொல்லிக் கொடுத்துறேன். உப்பு சொல்லி கொடுத்தா சப்புன்னு போயிடும். வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். 2வது, இந்த துருசு சுண்ணம் மட்டும்தானா அப்படின்னா, இன்னும் நமக்கு வாத வேலைக்கு கடுங்கார துருசு சுண்ணம் வேணுங்க. அந்த கடுங்கார துருசு சுண்ணம் அப்படிங்கிற அதுக்காக தான் உங்களை நான் இந்த பனிகாலத்திலேயே உங்களை என்ன சொன்னேன், அறுவகை ஜெயநீர் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன். இங்கே பாருங்கள், அறுவகை ஜெயநீர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது அறுவகை ஜெயநீர். இன்னும் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா சமயத்துக்கு நமக்கு கிடைக்காது. நிறைய மருத்துவர்கள் நீங்களாம் எடுத்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எடுத்து வைத்திருந்தால் வாழ்த்துக்கள். இந்த கடுங்கார சுண்ணம் எதுக்காகுதுன்னா, புடம் போட வேணும். அந்த பாசானைகளை அரைத்து கவசம் கட்டி, துருசு கவசம் கட்டி அதை புடம் போடணும். புடம் போட்டு அதை நம்ம கடுங்கார துருசு சுண்ணம் எடுத்து, அந்த கடுங்கார துருசு சுண்ணம் மூலமாக நாம் வெடிப்பு சுண்ணம் எடுத்து, வெடிப்பு சுண்ணம் மூலமாக நாம் கந்தக சுண்ணம் எடுத்து அதை மருத்துவத்தையும் கொண்டு போகலாம், வாதத்தையும் கொண்டு போகலாம். வாதம் என்ன தங்கமா? வேடங்க தங்கம் தங்கம் தங்கம்னு எடுக்கலாம். அது உங்களுக்கு வயசு இருக்குது, எடுக்கலாம். போகர் ஐயா சொல்லியிருப்பார், அவர் நூலில் சொல்லியிருப்பார்,
நிறைய கான்செப்ட் அகத்திய பெருமான் சொல்லியிருப்பார். நிறைய கான்செப்ட். இதை நான் சொல்லல, அதெல்லாம் போய் நூலில் போய் நீங்கள் படிச்சிங்களா உங்களுக்கே தெரியும். போகரையா சொல்லியிருப்பார், 5ஆம் காய்ச்சல் வெடியப்பு 5 பழம் எடுத்துக்கொண்டு அதில் முப்பு என்ற ஒரு பொருளை சேர்த்து எலுமிச்சை சாறு விட்டு அரைத்து அதை ஒரு இந்த வெள்ளம் இருக்குது பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் சதுரமாக அந்த மாதிரி அச்சியில் வார்த்தி உருக்கி வார்த்தி கொள்ள வேண்டும். அப்போ உங்களுக்கு 4 பேஸ் கிடச்சிருது. ஒரு பக்கம் லிங்கத்தை அரைத்து சாயம் பூச சொல்லுகிறார், ஒரு பக்கம் கெந்தகத்தை அரைத்து சாயம் பூச சொல்லுகிறார், இன்னொரு பக்கம் தாளகம், இன்னொரு பக்கம் கௌரி. 10 படம் போட சொல்லுகிறார். 10 படம் போட்டால் நமக்கு தங்கம்னா என்னங்க, 10 மாற்று தங்கம் சொல்லுவோம். ஆனால் போகரையா அந்த மாதிரி நீங்கள் செய்தால் உங்களுக்கு எத்தனை மாற்று தங்கம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் தெரியுமா? லிங்கம் பூசணும் பார்த்தீங்களா, அதில் 1000 மாற்று தங்கம். கெந்தகம் ஒரு பக்கம் பூசணும் பார்த்தீங்களா, அந்த வெடிப்பு கட்டில் அதில் 3000 மாற்று தங்கம். தாளகம் பூசணும் பார்த்தீங்களா ஒரு பக்கம், 2000 மாற்று தங்கம். கௌரி ஒரு பக்கம் பூசணும் பார்த்தீங்களா, அதில் 500 மாற்று தங்கம். இது கேட்க இனிமையாக இருக்குது. செயல் வடிவில் கொண்டு வர நம்மளால முடியுமா? இதெல்லாம் பெரிய பெரிய நாதாக்கள் செய்யக்கூடிய வேலைன்னு அவரே சொல்லியிருக்கார். சாதாரண ஆளுங்க செய்யக்கூடிய வேலை இல்லை, இது பெரிய பெரிய நாதாக்கள் செய்யக்கூடிய வேலை. ஆமாம், இதை உங்களுக்கு வயசு இருக்குது, எனக்கு வயசெல்லாம் கம்மிங்க. உங்களால் வயசு இருக்குது, ஆராய்ச்சி பண்ணலாம், வெற்றியோட திரும்பலாம். டெஃபினட்டாக உங்களால் முடியும். அதில் சில பரிபாஷைகள் இருக்கிறது, அதை டைரெக்டாக நம்ம அந்த பாசனையில் கொண்டு போக முடியாது. அதை மற்ற வேறு கனெக்டிவிட்டி வேறு புக்கெல்லாம் படிக்கும் பொழுது அந்த பாசங்களை எந்தெந்த வகையில் கொண்டு போய் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. எடுத்தோடனே போகரையா சொல்லிவிட்டாரு, போடு வெடிப்பு கட்டி ஒரு இதாக அச்சில் ஊற்று, இந்த 4ஐயும் பெயிண்ட் அடி, ஒரு 10-20 படம் போடு, அந்த மாதிரி வராதுங்க. அவரே சொல்லிட்டார், இது சாதாரண ஆளுகள் செய்யக்கூடிய வேலை இல்லை, இது பெரிய பெரிய நாதாக்கள் செய்யக்கூடிய வேலை என்று சொல்லியிருக்கார். ஸோ நாம் அதையும் முயற்சி செய்வோம். முயற்சி செய்வதில் நம்மளது ஒன்றும் பெரிய வேணும் இல்லை, ஆராய்ச்சி செய்யணுங்க. ஆராய்ச்சி செய்யதான் நம்முடைய பிரெயின்லாம் பட்டை தீட்டப்படும். அடுத்த முறை வருகிறேன். நன்றி, வணக்கம்.